எல்லாருக்கும் காலை வணக்கம். சென்னை திருவொற்றியூரில் இருக்கிற உலக சமாதான ஆலயத்தில் பரஞ்சோதி மகானோட 45வது ஐக்கிய தின விழா நடந்திருக்கு. அதனுடைய தொகுப்பை சில அத்தியாயங்களை வெளியிடுறேன். அதை தொடர்ந்து அவரை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் ஒரு அத்தியாயமாக வெளியிடுறேன். எல்லோரும் பார்த்து ஆன்மீக சம்பந்தமான பல விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.
எல்லோரும் மதியடைய வேண்டிய தேவை இதில் இருக்கிறது. மகான் குறிப்பிடுகிறார், மதுவெறி, புகழ்வெறி, தனவெறி, காமவெறி எல்லாம் பறக்கும் வரவேற்புள் ஆயிடும். அதனால அந்த வெறியெல்லாம் தன்னிலே அறிவு உயர விடா வெறி என்று உணர்ந்து அதற்கு உலகின் சொல்லி நமக்கு சொல்றாரு. அப்ப இன்று உலகத்துல இக்கட்டான சூழ்நிலையில சில அதிகாரங்களே அந்த வெறிகள் எல்லாம் மக்களுக்கு கூட்டக்கூடிய நடந்து இருக்கு. இதெல்லாம் மாறணும். மகானுடைய உயர்ந்த கருத்து மக்களை சீர்திருத்துவதற்காகவும் மக்களை மேல்நிலைப்படுத்துவதற்காகவும் உருவாக்கப்பட்டது. இன்று நம்முடைய நாடு முன்னேற, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் நல்லா இருக்க, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் தன்னுடைய உழைப்புக்குரிய வளமை பெற அனைவரும் ஒற்றுமையாக வாழ நம்முடைய முன்னணியோதவும் அனைவருக்கும் போய் சேரணும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அந்த நல்லது நடக்கணும். ஏன் அப்படின்னா யாரெல்லாம் கடவுளை பார்க்கணும்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாமே சீர்திருத்தங்களுக்கு சம்மந்தம் இல்லாதவங்களா கட்டப்படுறாங்க. யாரெல்லாம் சீர்திருத்தம் பேசுறாங்களோ அவங்களையெல்லாம் கடவுளுக்கு எதிரானவங்க காட்டுறாங்க. ஆனா மகான்தான் ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்காங்க. அறிவோட கடவுளை அடைய முடியும் அப்படிங்கிறதையும், அறிவும் நம்முடைய கடந்து உள் செல்லக்கூடிய உணர்வின் அறிவின் தெளிவும் வேற வேற இல்லைன்றதை காமிச்சிருக்காங்க. நம்முடைய மகானுடைய கருத்து பல சித்தர்கள் சொன்ன பாடல்கள் தான். பல சித்தர்கள் தங்களுடைய நூல்கள் சொல்லக்கூடிய பாட்டை படிச்சு பார்த்தோம் அப்படின்னா மனிதர்கள் எப்படி மேல்நிலை அடையணும், எல்லாரும் எப்படி நல்ல விஷயத்துக்கு வரணும்ன்றதான் சொல்லியிருக்கிறாங்க. உன்னிடம் பெருங்கோயில், உன்னிடம் ஆலயம், கள்ள புலங்களும் காணாதவர்களுக்கு சிவனே சிவலிங்கம் தான் சொல்றாங்க. அப்ப என்ன நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கள்ள புலனை அறிவு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கடவுளாயின்னு சொல்றாங்க. ஆனா சுத்தமா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லிக் கொடுக்க யார் இருக்காங்க? நான் சொல்லிக் கொடுக்குறேன் யாராவது போர்டு போட்டு தைரியமா செஞ்சிட முடியுமா? உடனே ஒரு போட்டியாவே அறிவிச்சிருந்தாலும் முடியாது. யாரால முடியும் அப்படின்னா உலக சமாதானம் ஆடையக்கூடிய குடும்பத்திலாளர்களால் மட்டும்தான் முடியும். அந்த அளவுக்கு எளிமையாக நம்முடைய தவத்தை குருமகான் பெற்றிருக்கிறாங்க. நம்ம எங்க வேணாலும் போய் தவம் செஞ்சு பார்க்கலாம். யாருடைய வெற்றி அடைந்து எத்தனையோ பேருடைய சமாதிக்கும் போய் தவம் செஞ்சு பார்க்கலாம். ஆனா நம்ம குருமகான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க மிக எளிதாக அந்த ஒரு விசுவாசமும் உணர்தலும் உண்மையும் ஒழுக்கமும் யாருக்கு இருக்கோ அவங்க அடையிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதையும் மகான் நாட்டாளர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. குரு ஒரு மின்நிலையம் போன்றவர், அந்த சிஷியன் அந்த மின்சார விளக்கினை போன்றவர். அவருடைய சக்தி எவ்வளவோ அவருக்கு ஏற்ற ஓட்டத்தை இந்த மின்நிலையத்தில் பெற்றுக்க முடியும். மகான் அறிவு மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் டம்ளர்னா என் டம்ளர் அளவுக்கு நிறையும், நான் பெரிய அண்ணானா என் அண்ணா அளவுக்கு தெரியும், நான் அணையா இருந்தா என்னோட பொருள் அளவுக்கு நான் நினைச்சுக்க முடியும். நான் யாருக்கிறத யார் தீர்மானிக்கணும் அப்படின்னா நானே தீர்மானிக்கணும். என்னுடைய துணிவே தீர்மானிக்க வேண்டும். ஆகவே வெள்ளி துணியை கருவும். நம்மளுடைய துணிவை அதிகமாக்குவோம், நம்முடைய தவத்தை அதிகமாக்குவோம், நம்முடைய தேடலை அதிகமாக்குவோம். நம்ம உண்மையிலே தவத்தை செஞ்சிருக்கோம்னா நம்ம யார்கிட்டையும் எந்த விரோதமும் வச்சிருக்க மாட்டோம். எல்லாருமே அன்பா இருப்போம். நம்ம நாட்டு மக்கள் அனைவரும் நலமாக இருக்க, அனைவரும் ஒற்றுமையாக இருக்க, அனைவரும் அறிவோடு இருக்க நம்முடைய தவத்தை மேற்கொள்ள இருக்கின்றோம் என்று சொல்லுவோம். ஸ்ரீ ஞானவல்லன் பரஞ்சோதிமா 45வது ஐக்கிய விழா வந்திருக்கும் குருமார்களுக்கும் உணர்வர்களுக்கும் எல்லாருக்கும் சந்தோஷம். பரஞ்சோதி மகானோட தத்துவம் சாதாரண தத்துவம் கிடையாது. இந்த தத்துவம் பிரபஞ்சமெல்லாம் எல்லா இடத்திலும் பரவுகிறது. அந்த மகான் ஒரு காலகட்டத்திலே ஊரா அலைஞ்சு நாடா அலைஞ்சு சொன்னார் இந்த தவத்தை. ஏன் சொன்னாருன்னா, நான் பெற்ற இன்பத்தை இந்த உலகம் மக்கள் பெற வேண்டும் என்று உலக மகா பரஞ்சோதி மகான் எல்லா இடத்திலும் சொல்லிட்டு வந்தார். அதே மாதிரிதான் கர்நாடகம் என்கிற ஒரு மாநிலம், அந்த இடத்துல பத்ராவதிங்கிற ஒரு ஊர், அந்த பத்ராவதிங்கிற ஊர்ல வந்திருக்கார் மகான். சென்னையேங்கிற அந்த சென்னையேங்கிற ஒரு ரோடு, அந்த வழியில எங்களுக்கு ஒரு திண்ணை இருக்கு, ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல சத்சங்கம் பண்ணிக்கிறார் பரஞ்சோதி மகான். எங்க தாத்தா பைல்வான், அந்த பைல்வானுக்கு தீட்சை கொடுத்து உணவை சொல்லிக் கொடுத்த ஒரு பரஞ்சோதி மகான். அந்த இயக்கத்தில் 12வது வருஷம், அந்த 12 வயசுல தேடி வந்து, சின்ன வயசுல வீட விட்டு ஊரை விட்டு தேடி வந்து பாருங்க, அவர் சொன்ன இயக்கம். அந்த இயக்கம் ரவி குருநாதர் வந்து, ஏகாந்தர் குருநாதர் வந்து பரஞ்சோதி மகான் அழைக்கி கொண்டு
உச்சியும் கடந்து பிரகாசமா இருக்கிற ஒரே வழி ஞானவர பரஞ்சோதி மகான் வழிதான். நாம எல்லாம் எவ்வளவு பெருமைப்பட தெரியுமா? இப்படி ஒரு மகான் கிடைச்சனால ரொம்ப சந்தோஷப்படணும். அப்படி எல்லாருமே நீங்க இருக்கிறவங்க தவம் பண்ணிக்கிற குருமார் இருக்கிறாங்க, குரு உபதேசத்தை வாங்கி நல்ல குரு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. குருவை மறக்காதீங்க. குரு மூலம் எல்லாமே நடந்து போகுது. சந்தோஷமா உணர்வை கவனிங்க. உணர தவிர ஒண்ணுமே இல்லை. நீங்க நீங்க உணரக்கூடிய பரஞ்சோதி ஆகிறீங்க. எல்லாரும் பரஞ்சோதியாய் பிரகாசமா வாழுங்கள். சந்தோஷம், சமாதானம். சுப்பிரமணிய கண்டமங்கலம். நல்ல அறிவாளிகளே, ஞானவளர் பரஞ்சோதி மகான் அவர்களின் ஐக்கிய தினத்தினை 45வது ஐக்கிய தினத்தை இது நாம் சேர்ந்து கொண்டதற்கு காரணகர்த்தாவாக இருக்கணும். குரு பதவியாக குரு மகான் அவருடைய வழித்தோன்றவர்களை பெருமாள் நான்கடல் புத்தகத்திலே சில குறிப்புகள் எடுத்துதான் சொல்வது பார்த்தேன். எனக்கு அது பாடலாம் இருந்தாலும் இந்த உடல் எப்படி இருக்கின்றது பெருமாள் தான் சொல்லியிருக்கிறார். வருவுடல், நுண்ணுடல், அறிவுடல், இந்த மூன்று உடல் காட்டினார். அப்பாலோட ஜோதி, அதற்கும் அப்பாலோடது நாளம், அதற்கு அப்பாலோடது ஈரம். இதனை அறிந்தது எதனால் என்றால் மூலக்கண், விடரிக்கண், நெற்றிக்கண். நெற்றிக்கண் கலந்து நின்ற புத்திக்கண் கடைக. இந்த மூன்று படிநிலைகள் கடைந்து போய் நிற்குது புத்திக்கண். அப்ப பெருமாள் வருவதற்கு சொல்றது புத்திக்கண் பாருங்க. இவரெல்லாம் மூலம் சொல்றாரு. புத்திக்கண் பாருங்க. அது உங்களுக்கு விளக்கத்தால் தவத்தால் தெரியும். அதான் பெருமாள் நன்றி சாந்தி பைசான்ஸ் அப்படின்றாங்க. பெருமாள் அவர்கள் ஆராதர எங்கு இருக்கின்றது, எங்கு உடலிலே எங்கு அமர்ந்து இருக்கின்றது என்பதை தெளிவாக நான்கு புத்தகத்திலே வெளியிட்டிருக்கிறார்கள். அது மூலக்கண் மண்டை இவற்றில் 6 ஆதாரம் சேர்ந்தது ஒரு தாமரை இதழ் போல் வெள்ளி
சொல்லும் இடத்திலே நீங்க ஞாபகம் வச்சு பாருங்க. வேளாண் நிலைக்கு வரலாம் என்று பெருமான் சொல்லியிருக்கிறார். எனவே நேரம் காலம் இவை கருதி பெருமான் சொன்ன வாக்கியத்தை அந்த மூலாதாரம் எங்க இருக்கின்றது என்று ஞாபகம் வைத்தாலும் உங்களுக்கு உடல் போயிடும். எனவே சந்தோஷத்தை இது நிறைவு செய்து இறந்தாங்க. இன்று ஐக்கிய தின விழா சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நான் உணர்வு எடுத்து ஒரு 25 வருஷம் ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு காலத்துல பயிர் வைக்கணும்னா வாய்க்காலில் போயிருந்தேன். அதுவே கொஞ்சம் காலம் ஆனோடனே தண்ணி பற்றாக்குறை. அப்புறம் என்ன பண்ணாங்க, பைப்பில் எடுத்துன்னு போயிட்டு அந்த விவசாயம் பண்ணாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தாண்டி சொட்டு நீர் பாசனம் வெளியே அங்கேயே வச்சு அதை விவசாயம் பண்ணாங்க. அதே மாதிரி தான் குண்டலினி யோகம். இந்த குண்டலினி யோகம் நீங்க பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையா இருக்கும். ஒருவேளை நமக்கு எல்லாம் ரொம்ப சிம்பிளா கட்டிச்சோம் என்னமோ தெரியல. ஆனா இதை கூட என்ன நினைக்கிறாங்க, ரொம்ப கஷ்டமா நினைக்கிறாங்க. இந்த குண்டலினி யோகத்தை இல்லறத்துல இருந்தே நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரு 13 வருஷம் பாடுபட்டு அதை நமக்கு கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம எந்த அளவில் இருக்கணும்? 13 வருஷம் பாடுபட்டு கொடுத்த அந்த குண்டலினி யோகத்தை நம்ம ஒரு கொஞ்சம் 2 வருஷமோ 3 வருஷமோ இல்லை ஒரு 5 வருஷம் கூட எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம். அதே கரெக்டா பண்ணணும். அது பண்றோமா அப்படின்னா ஒரு சிலருக்கு கொஞ்சம் டக்குன்னு வாய்க்கலாம், ஒரு சிலருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் மகான் என்ன சொன்னாங்கன்னா, இல்லறத்துல என்ன பண்ணுவா, நீங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்கெல்லாம் கூட எடுத்துட்டு நான் எடுத்து எப்படின்னா குண்டலினி யோகம்னு சொல்லிட்டு நான் வேற ஒரு இது மூலியமா நான் இங்க வந்துட்டேன். நான் அதெல்லாம் சொல்லணும்னா இந்த 5 நிமிஷம் பத்தாது. அதனால என்ன சொல்ல வரேன்னா, இப்ப எல்லாருமே உணர்வு எடுத்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி வருமானா வராது. அது எப்படி இருக்கு? வித்து விந்து குண்டலினி 3 சப்ஜெக்டா இருக்கு. எப்படி நம்ம உடம்புல சத்தா இருக்கு அதை கரெக்டா எடுத்துக்கணும். இத சிம்பிளா ஒண்ணா 2 வார்த்தையில சொல்லி முடியாது. நான் சொல்லிடுறேன். அது எப்படி இருக்குன்னா, தன்னை அறிவது ஞானம், தன்னை தவிர்த்து வேற ஒண்ணும் இல்லை. இது எல்லாத்தையும் சொல்றாரு. ஆனா தன்னறிவு, தன் எதிரில் உள்ள எல்லாவற்றையும் முற்படும், தன்னை அறிய மிகாட்டும், இதெல்லாம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஹெட்லைன் மாதிரி இருக்கு. இதே ஒண்ணு குச்சால நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னு தெரியும். ஆனா இது சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும்னா எல்லாம் இருக்கும். உடுப்பதை கொடுக்குறாங்க, எல்லாம் சொல்றாங்க, பண்றாங்க. ஆனா நம்ம உடம்பு ஏற்றுச்சா அப்படின்னா அதுதான் அந்த விவசாயம் அந்த வாய்க்கால போச்சோ நிறைய இருந்தது. இப்ப அப்படி இல்லை. அந்த உடம்புல தேவையான சத்துக்கள் சாப்பிட்டா மட்டும் வந்துருமா அப்படின்னா கரெக்டா போனா வரும், இல்லைன்னா அது எங்க போனா சட்டியா போய் கீழே போயிடும். அப்போ அந்த சத்தாய்க்க தெரியும். எது சாப்பிடுறோமோ சத்தாக தெரிஞ்சாதானே அதுக்கப்புறம் அது இந்துவா மாறுறதுக்கு. அது மாறுறதுக்கு முன்னாடியே நின்று போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ ரொம்ப டீப்பா கவனிக்கணும். அதுதான் ரொம்ப துல்லியமா சொல்லி கொடுக்குறேன். இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் பண்றதெல்லாம் எதுக்குன்னா அனுபவங்களை பேச சொல்றாங்க. இல்ல நான்குக்குள்ள இருக்கிறத பேசலாம், ஆனா எனக்கு ஒரு அனுபவம் அது கிடைக்கும். நான்குக்குள்ள நிறைய இருக்கு. என்ன அனுபவம் கிடைக்கும், ஏன் அறிவுக்கு என்ன கிடைக்குமோ அதான் கிடைக்கும். அதை கூட என்ன சொல்றேன், பொறுமையா இருந்து பாரு. உன் கேள்வி எதுவானாலும் பதில் அதிலேயே கொடுங்க. அப்போ அதிலேயே உன் கேள்வி என் கேள்வி கிடையாது, உங்க கேள்வி. எல்லாருடைய கேள்வியும் பொறுமையா அதை பார்த்தாதான் அதுக்கு விளங்கும். அது விளங்கத்துக்கு என்ன வேணும்? விந்து குண்டலினி. இந்த விளங்கிக்கிறதுக்கு என்ன வேணும்னா உன்னோட கேள்வி பொறுமையா பாரு, கூர்மையாய் பாருன்ற. நான் என்னதான் என்னோட அனுபவத்தை பேசினாங்களோ உங்களுக்கு அனுபவம் வராத வரைக்கும் அது செட் ஆகாது. அப்ப என்ன பண்ணணும்? பொறுமையா இருந்து பார்க்கணும். அந்த கேள்வி வர்றதுக்கு என்ன பண்ணணும்? உணர்வு கொடுத்துருக்காங்க. உணர்வு கொடுத்துருக்காங்கல்ல, உணர்வு கொடுத்துருக்காங்க. உச்சின்றது ஒண்ணு கிடையாது, சுத்தி கொண்டுதான். நெத்தி தான் ஆக்கிய பிறப்பிக்கிறது. நான் ஆக்கிய பிறப்பிக்கிற இடம் நெத்தி மட்டும் தான். நல்லா
எல்லாம் கவனிச்சு பார்க்கணும். நான் புக்ல ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு, அவங்களுடைய அனுபவத்தையும் கொடுத்திருக்காரு, மனிதர்களுடைய மனப்பான்மை பற்றியும் கொடுத்திருக்கிறாரு. அது நம்ம வேலை கிடையாது. ஏன்னா தன் எதில் உள்ள எல்லாவற்றையும் அறிய முற்பட்டு ஆனா தன்னை அறிய அப்படின்னு அப்போ அதுலயே வந்து நம்ம ஃபெயில் ஆயிடும். அப்ப அத்தை பிடிக்கணும், என்ன பிடிக்கணும், தன்னை அறிஞ்சிக்கிறது மட்டும் பிடிக்கணும். எல்லாம் சொல்லிடலாம். ஒரு வேலை மனித மனப்பான்மை அறிவது கஷ்டமா, ஞானம் அறிவது ரொம்ப சுலபம். இது ரெண்டுத்தையுமே வேறுபாடு கிடையாது. ரொம்ப துல்லியமா இப்ப பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். எடுத்த உடனே மனித மனப்பான்மை அறிஞ்சு என்ன பண்ண போறேன், ஒருத்தரை பத்தி நான் கேட்க தெரிஞ்சுக்க நான் என்ன செய்ய போறேன், என்னதானே தெரிஞ்சுக்கணும். அப்போ ஞானம் அறிஞ்சிடலாம். ஞானம் அறிஞ்சா தன்னை அறிவது ஞானம். தன்னை அறிஞ்சிடாதான் அதை அறிஞ்சிக்க முடியும், இல்லைன்னா நிக்க முடியுமா? இந்த ஒரு 5 நிமிஷம் கொடுத்துருக்கோ அவ்வளவு சீக்கிரம் கொடுக்கணும். எவ்வளவு பேர் பார்த்துருக்காங்க, நம்ம அனுபவத்தை சொல்லும் போது யாருக்குன்னா ஒரு தெரியாத விஷயத்த சொல்றாரு, அவர் வந்து ரொம்ப அதுல உருகி படிக்கிறாரு, அது ஒருத்தர் போயிடும், எல்லாருக்கும் போகும். ஏன்னா நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்க்கும் போது என்னன்னா இதெல்லாம் ரொம்ப இதுவா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படியெல்லாம் நினைச்சு பார்த்தேன். அதே 25 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்றது நல்லாதான் இருக்குது அப்படின்னு எப்ப தெரியுது, லாஸ்ட் வரணும் தான் தெரியுது. அப்ப அந்த அளவுக்கு பக்குவப்படணும், பக்குவப்பட்டாதான் அதுல போய் சேரவே முடியும். அதனால உடல்ல இருக்கிற சத்து சித்தா மாத்திக்கிறது உங்க வேலைதான் இருக்குது. இதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட வெளியே போயிடும், திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும். எப்படி வந்து சிஏ படிப்பு ஒரே இது போச்சுன்னா கூட ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதணுமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா உணர்வு மட்டும் உணர்வு வச்சு மட்டும் பண்ண முடியாது, அதை வச்சு அதுல இருந்து மேன்மை அடைஞ்சு போகணும். மேன்மை அடைஞ்சு போனோம் ஒன்றே கிடையாது, பெருமை இது வந்து பிடிக்கிறதுக்கு தான் இப்போ நான் என்னுடைய அனுபவம் எவ்வளவு பேர் சொன்னாலும் அவங்க வந்தாலும் நான் சொல்றேன், எனக்கு நெத்தி ஒண்ணு இருக்குது. ஒரு குரு வந்து தொட்டு காமிச்ச உடனே எவ்வளவு பாடுபடுறாரு தெரியுமா? ஒரு குரு எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறாரு யாருன்னா தெரியுமா? சிஷ்யப்படிகளாம் தெரியாது, குருவுக்கு தான் தெரியும். அவங்க எப்படி அந்த பிங்கர் டிப்ல எடுத்துன்னு வந்து அந்த நெத்தியில வச்சு உணர்வு வந்துதா அப்படின்னு காமிக்கல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, வைக்கும் போது வந்தது, அப்புறம் எப்படி வந்தது அப்படின்னு லாஸ்ட் வரைக்கும். இப்பெல்லாம் எப்படின்னா கையில வச்சுக்கிட்டே இருக்கணும், சும்மா வச்சுட்டு விடக்கூடாது. எப்படி அப்படி இருக்கு, ஏன்னா வேற வழி கிடையாது. இந்த ஜெனரேஷன் அந்த மாதிரி இருக்குது. நானு போன வாரம் வந்து ஒருத்தருக்கு வந்தேன், எல்லா யோகா புக்குங்கெல்லாம் படிச்சுட்டேன். அதான் சாமி சொல்றாரு, 1000 புத்தகம் படிச்சு அப்படி வேலையா போயிட போற, அதை குருஜியே நம்ம சொல்றேன். ஒருத்தரை பத்தி பேச்சாளரை பத்தி போட்டிருக்கேன். அப்புறம் அவரே என்ன சொல்றாரு, எல்லாம் தெரிஞ்ச ஆளை வச்சு பேச விட்டுருக்கலாம், நம்ம யாராவது பேச்சாளர்கள் பேச விட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஒரு விலங்கு கொடுக்கணும் அப்படின்னா ரெக்கார்டே எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? ஒரு 4 புக்கை வந்து ரெக்கார்டு எடுத்து சொல்லி கொடுக்குற விளையாட்டு உணர்வு வந்துதான்றதுதான் பார்க்கணும் முதல்ல. அப்போ அதை கேட்கக்கூடிய ஒரு எப்படி இருக்கணும், இன்னொரு ஒரு இருக்காரு அதை கவனிக்கலான்றது, அதை கவனிச்சுதான் மேலும் போயிடணும். ஏன்னா இப்ப 5 நிமிஷம்ன்றதுனால எதுல எதுல முடிக்கிறதுனே தெரியல. காரணம் என்னன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அதனால கொடுத்த உணர்வு வந்து ரொம்ப டீப்பா போய் பாத்தீங்கன்னா கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம். எதில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிறத விட்டுட்டு உங்களை நீங்க அறிஞ்சிக்கிறத பாருங்க. ஏன்னா சொல்லி கொடுத்து வர்றது கிடையாது, சொல்லி கொடுத்தே வர்றது கிடையாது. ஏன்னா அனுபவம் எனக்கு வேற அனுபவம் இருக்கும், உங்களுக்கு வேற அனுபவம். உங்க உடல் நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். கரெக்டா சத்தா ஆகிட மாட்டேன், சாப்பிட்ட பொருள் சத்தாச்சா சத்தாக்கி கரெக்டா இது பண்ணணுமா? அது எவ்வளவு சுகம் இருக்கு, அது இருந்தாலும் அந்த சுகம் கிடைக்கும். சும்மா நான் உணர்வு கவனிச்சுட்டீங்கன்னா சுகம் எப்படி கிடைக்கும்? உட்கார்ந்து பார்த்தாதான் தெரியும். எல்லாரும் சொல்லுவாங்க இப்படி பார்த்தா அப்படி பார்த்தா, எது பார்த்தாலும் முன்னில் தோன்றும் நினைவுகளை நீதான் உணரணும். அந்த உணர்த்தினா ஒரு வேற சமய நூல்களில் கொடான ஒரு சமய நூல்களில் அறிவை சொந்த அறிவில தெரிஞ்சுக்கலாம் போட்டுருக்கேன். நான் உள்ள இருக்கேன், நான் என்ன பாரு, ஏன்னா சொல்றதை வச்சு அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க எனக்கு சுத்துது, எனக்கு வந்து அழுத்தம் உடம்புக்கு வந்துட்டா அதை முதல்ல பாருங்க. அதனால டைம் கிடையாது, டைம் இருந்தா நல்லா சொல்லலாம். விழா வந்து 3 விழா தான் நடக்குது. அதனால இந்த டைம் எல்லாம் ரொம்ப ஒன்றே போல போட்டு எல்லாம் வரணும்னு சொல்லி கேட்டு என்னோட இது முக்கிய சந்தோஷம். சந்தோஷம். அடுத்தபடியாக ஒரு பிரகாசம் மாநில சேர்ப்பு உங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில் பெரும் சந்தோஷம். மகானவர்கள் பல மகான்கள் உலகத்தில்
மறைகிறார். அதில் ஞானவள்ளல் தத்துவ நவஞானி பரஞ்சோதி மகானுக்கு என்ன சிறப்பு என்று நாம் யோசித்து பார்த்தால் அனைத்துமே சிறப்பு. எப்படி ஒரு மனிதனுக்கு அனைத்தும் சிறப்பாக அமையும் என்று கேட்டால் ஒரு வழியில் சொல்லலாம், எந்த விதமான சாயங்கள் இல்லாமல், எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் மகானவர்கள் இந்த குண்டலினி தீட்சையை அனைவருக்கும் கொடுத்திருக்கிறார்கள். உலகத்துல நீங்க எல்லா மகான்களையும் ஒரு ஆயிரக்கணக்கான மகான்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஞானவள்ளல் பரஞ்சோதி மகான் மட்டும் தனித்துவமா தான் எழுதி வைக்கணும். அவரோட பேரை தனித்துவமா தான் குறிச்சு வைக்கணும். ஏன் அப்படி அப்படின்னு நான் முன்னாடி சொல்லிருக்கோம். ஏதோ ஒரு சாயல்ல ஒரு சாயத்தோடு இருப்பாங்க. ஒரு மார்க்கத்திலேயோ ஒரு சாயம் இருக்கும். மகானவர்கள் அந்த சாயத்தை நமக்கு பொதுப்படையாக அறிவை ஆராய்ந்து மட்டுமல்ல, அனுபவத்தோடு அறிவை ஆராய்ந்து தன் அனுபவ வரிகளால் நான் கடவுள் புத்தகத்தை எழுதியிருக்கிறார். உலகத்துல இருக்க எல்லாருக்குமே ஒரு 3 வரியில சொல்லுங்க, உலகத்துல இருக்க எல்லாருக்குமே இது பொருந்தணும் அப்படின்னு கேட்டா கூட சில இடங்கள்ல சில கருத்துக்களை பார்க்கும்போது படிக்கும் போது சின்ன கருத்து வேறுபாடு வரும். ஆனா மகானவ ஐயாவோட பொன்மொழிகள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள அனைவருக்குமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழல் மட்டுமல்ல, அன்பாகவும் அருமையாகவும் இது இரண்டும் சேர்ந்து ஆர்வமாகவும் அவர் பொன்மொழிகளை படித்தால் யாரும் மறுக்க மாட்டார்கள். நீங்கள் அனைவருமே பார்த்திருப்பீர்கள். நான் கடவுள் புத்தகத்தில் இருக்கக்கூடிய வாசகம் தான் முதல் பகுதி. நடந்ததெல்லாம் பெரும் நன்மை, உருக்கமும் உணர்தலும் விசுவாசமும் உணர்வும் இருந்தால் தொல்லையும் நோயும் தானே நிகழும். இதை விட வேற என்ன கிடைக்கும்? எவ்வளவு கோடி வேணாலும் பிளான் போட்டு சம்பாதிச்சிடலாம். ஆனால் எவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்காங்க. இந்த தொல்லை நோய் தான் நிம்மதியை வரவிடாம பண்ணுது. முதல் பகுதியிலேயே அழகா அற்புதமா இது இந்தியா மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அனைத்துக்கும் சிறந்த ஒரு விஷயம். அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்தை இத்தருணத்தில் பதிவு செய்வதற்கு ஒரு பெரும் வாய்ப்பாக கருதி இந்த விஷயத்தை நான் பதிவு செய்கிறேன். மகானவர்களின் 45வது ஐக்கிய விழா. ஒரு 5 வருட காலங்கள் மகானவர்கள் இறுதியாக ஐக்கியமானது உங்கள் சில பேர்களுக்கு பல பேர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், சில பேர்களுக்கு மிக அற்புதமாகவே இந்த விஷயம் தெரிந்திருக்கும். மகானவர்கள் ஐக்கியமானது புதுச்சேரியில் உள்ள சொசைட்டி ப்ரொஃபசர்ஸ் பள்ளியில் ஐக்கியமானார்கள். அதை ஒரு 5 வருட காலங்கள் எடுத்து அவர் கூட இருந்தவர்களுடைய சில விஷயங்களை செய்திருக்கேன். அதை தருணத்தில் பதிவதில் மிக பெரும் சந்தோஷம் நான் கருதுகிறேன். 1/1/1981 1/12/1981 12 நாட்கள் மகானவர்கள் ஒப்புதல் அளித்தார்கள் புதுச்சேரி சபை வருவதற்கு. இதில் புதுச்சேரி சபை சார்ந்தவர்கள் 1/1/1981 to 1/1/1981 மகானவர்கள் புதுச்சேரி சபைக்கு வருவதாக ஒப்புக்கொண்டார்கள். இது எப்படி நடந்த நிகழ்வு? ஒரு 5 வருட காலங்கள் என் தந்தைக்கு பிறகு என் தந்தையும் சொல்லிய சில விஷயங்களும் அதற்கு பிறகு அந்தந்த குடும்பங்களை அவர்கள் நடந்த நிகழ்வுகளை சேகரித்தேன். அதில் பாருங்கள், நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் 1980 புதுச்சேரி சபையில் மகானவர்கள் பௌர்ணமி கூட்டத்துக்கு இங்கு வர வேண்டும் என்று சபையில் முடிவெடுக்கிறார்கள். பிறகு மகானிடம் அனுமதி கேட்கிறார்கள். மகானும் ஒப்புதல் அளிக்கிறார்கள். 1 to 12 வரை 1980 நாள் 1 மகானவர்கள் திருவண்ணாமலை சபையில் இருந்து மகானவர்கள் கும்பகோணத்திற்கு வந்து ரயில் ஏறி கடலூர் நகருக்கு விளங்குகிறார்கள். அப்பொழுது புதுச்சேரி சபையில் இருந்தவர்கள் சபையோர்கள் ஒரு கார் மூலியமா போய் மகான் வந்து கடலூர் என்று கூட்டிட்டு வராங்க. 1ஆம் தேதி வந்துடுறாங்க. வரும்போதே மகான் ஒரு சோர்வான நிலையில் இருக்க மாதிரியான ஒரு சூழல் போடுறாங்க. ஆனால் அதற்கு அடுத்த நாள்
2ஆம் தேதி பழைய உற்சாகத்தோடு மிக ஆர்வமாக தத்துவங்களை பற்றி பேசுகிறார்கள். அப்போது பேசும்போது அந்நேரத்தில் இருந்தவர்கள் இது எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள் தான். குறிப்பிட்டு பாண்டிச்சேரியின் சபையை மட்டும் பேசுகிறேன் என்று கருத வேண்டாம். ஏனால் மகானவர்களுடைய அந்த காலகட்டம், அந்த ஒரு வாரம் அங்கு தங்கியிருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டதனால் இந்த நிகழ்வுகள் ஏற்பட்டது. அப்ப 2ஆம் தேதி மகான் என்ன பண்றாங்க, நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய கருத்துக்கள்லாம் பகிர்றாங்க. அந்த 2ஆம் தேதியிலிருந்து புதுச்சேரி சபையில் இருக்கக்கூடிய உணர்வாளர்கள், குரு பதவியாளர்கள் மற்றும் அங்கு கூடியிருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் மற்றும் அருகில் இருக்கக்கூடிய அரவிந்த் ஆசிரமத்தில் உள்ள சில பேர்கள் மகானை பற்றி சில கேள்விப்பட்டு உபதேசம் பெறுவார்கள். விருப்பம் உள்ளவர்களுக்கு உபதேசம் அளிக்கப்பட்டு இது 2ஆம் தேதி. பல விஷயங்களை பற்றி மகான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது குரு குப்புசாமி அவர்கள், இவர் எனது தாத்தாவர், அவரும் வந்திருக்கிறார். இவர் மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ரத்தினம் அவர்கள், சிறிய ரத்தினம் அவர்கள், வைத்திய ரத்தினம் அவர்கள், 2 ரத்தினம் அவர்கள் இருப்பார்கள் மற்றும் சுப்பிரமணியம் அவர்கள். இவர்கள் எல்லாம் பாண்டிச்சேரி சபையை பழையவர்களுக்கு தெரியும். இவர்கள் யார்? இவர்கள் எல்லாம் அத்தரத்தில் கூடி இருந்தார்கள். இப்போது இதுபோல் கூடி இருக்கும் பொழுது என்ன ஒரு ஆச்சரியம் என்றால், 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி மகான் பல தத்துவங்களை பேசியிருக்கிறார்கள், பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். 5ஆம் தேதி அன்று குப்புசாமி அவர்களை கூப்பிட்டு, சரிப்புல நீ நம்பிட்டு இருந்தா தாங்க மாட்டேன், நீ ஊருக்கு கிளம்பி போ அப்படின்னு இருக்காரு. உடனே அப்படிலாம் மகான் சாமி தான் எல்லாமே கூப்பிடுவாங்க அந்த காலகட்டத்தில். இப்பயும் அதை மாற்றிட்டத்துல சாமி தான் வரும். நீ ஊருக்கு கிளம்பி போகல. 6ஆம் தேதி காலையில உடையார்மலை குப்புசாமி அவர்கள். அப்ப எப்பயுமே மகான் அவர்கள் ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சு எப்பயுமே அவர் தனியாதான் எல்லா இடத்துக்குமே பயணம் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல மட்டும் எம்.ஏ. ரகுமான்றவரையும் திருவள்ளிச்சுறையில் இருக்கவரை அப்ப கூட்டிட்டு அந்த சமயத்துல அவர் உடையார்பாளையம் செயலாளர். அப்போ அவர் திருவள்ளிச்சுறை வராங்க. அப்ப அவரை கூட்டிட்டு வராங்க குறிச்சி. வந்த உடனே இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது. இப்ப 6ஆம் தேதி நடந்தது. 6ஆம் தேதி அன்று மாலை மகான் அவர்கள், சபை பிள்ளைங்க யாருமே இருள் தத்துவத்தை பத்தி பேசவே மாட்டீங்க, நான் இறுதியா இருள் தத்துவத்தை பத்தி பேசுறேன் அப்படின்னு இருக்காரு. அப்ப இருள் எங்கும் நிறைந்திருக்கிறது. இருள் எதையும் உற்பத்தி செய்யவில்லை என்றாலும், இருள் வேலை செய்யவில்லை என்றாலும், இருளில்லா இடமில்லை என்பதை மிக விளக்கமாக, அற்புதமாக, அதிகூறிய அனுபவத்தோடு பேசியிருக்கிறார்கள் மகான். இறுதி தத்துவம், இருள் தத்துவத்தை பற்றி. அதுல ஒரு பெரிய ஒரு கொடுப்பனை என்னன்னா, 11 விழால சபையில அழகா அந்த மீட்டிங் ஹால் பத்தி போட்டிருப்பாங்க. அது என்ன ஹால்னு அந்த புத்தகத்துல இருக்கும். 11ஆம் தேதி 2011 ஞானோதய விழா, நூற்றாண்டு விழா, அந்த மகான் லாஸ்டா என்ன மீட்டிங்ல பேசினாங்கன்ற மீட்டிங் ஹால போட்டிருப்பாங்க. அந்த ஸ்கூலோட புகைப்படமும் இருக்கும். இப்ப 7ஆம் தேதிக்கு வந்துருவோம். நேரத்தை கருதினா சொல்ல வேண்டியதை நான் சுருக்கமாக சொல்லிவிட்டேன். எதையும் மாற்றவும் இல்லை, மறைக்கவும் இல்லை. 7ஆம் தேதி இது ஒரு அற்புதமான நிகழ்வு. 7ஆம் தேதி ஏன் இது அற்புதமான நிகழ்வு என்றால், மகான் வந்த 1ஆம் தேதி இருந்த சோர்வு அடுத்த நாட்கள் எப்போதுமே தெரியவில்லை யாருக்குமே. மிக சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் ஆர்வமாகவும் பல கருத்துக்களை பேசியிருக்கிறார்கள். 7ஆம் தேதி காலையில் மகான் அவர்கள் காலை 7 மணிக்கு எழுந்து முகஸ்தவனம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார். நாளைக்கு எல்லாரும் நிறைய பேர் பார்ப்பாங்க, முகஸ்தவனம் செய்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதை செஞ்சு முடிச்ச உடனே என்ன பண்ணிருக்காங்க, குரு சீரத்தினம் அவர்கிட்ட ஐயா எனக்கு உணர்வு அதிகமா தெரியல அப்படின்னு நெத்தியில கை வச்சு தடவிட்டு, நான் போன உடனே உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்ல அப்படின்னு இருக்காங்க. உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, காலையில இருக்கக்கூடிய சிற்றுண்டியை கொஞ்சம் சாப்பிட்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, அன்னைக்கு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னென்ன செய்தித்தாள்ல வந்திருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு, அப்போதைய பொன்மொழி ஈரோடு சபையில் பொன்மொழிகளை பதிவிடுவதற்கான சில வேலைகளை கொடுத்திருக்கிறார்கள். அன்று ஈரோடு சபைக்கு மட்டுமில்லாமல் தான் விருப்பப்பட்ட மற்ற சபைகளுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இது 7லிருந்து 8 மணிக்குள். பிறகு அந்த சிற்றுண்டியருக்கு முன்பாக பிரசாதமாக கொடுத்திருக்கிறார்கள். பிறகு 9 மணிக்கு அனைத்து சபையோர்களும் உட்கார்ந்து மற்ற கேள்வி பதில்களை பேசியிருக்கிறார்கள். ஆனால் மதியானம்
மத்தியானம் ஒரு இடத்திலிருந்து அவருக்கு உணவு வந்திருக்கிறது. அவர்களிடமும் நான் பேசினேன். ஆனால் அதை சாப்பிட்டாரா இல்லையா என்று தெரியாதனால் அதை நான் பதிவிட விரும்பவில்லை. அந்நேரம் மிக உற்சாகமாக இருந்து கொண்டிருக்கும் போது வைத்திய ரத்தினம் அப்பொழுது உள்ளார வரும்போது வைத்திய ரத்தினம் சொல்றாரு, இங்க வாக்குல என்னோட நாடிய பாதை எப்படி இருக்கு அப்படின்னு. அந்த நாடியை பார்க்கும்போது ஐயா ரொம்பவே நல்லா இருக்கு, எந்த குறையும் இல்லைன்னா ஒரு 8-8:30 மணி இருக்கும். சொல்லிட்டு திருப்பி மகானவர்கள் வழக்கம் போல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சிஏ ரத்தினம் அவர் தலைவருக்கு என்ன சொல்றாங்க, பிள்ளைங்கனால ஏதாவது செலவு வந்தா நான் வந்து திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்றாங்க. அவர் உடனே நடுக்கத்துல கையை கொண்டு, ஐயா உங்களுக்கு செலவு செய்வதற்கு எனக்கு பெரும் பாக்கியம், இப்படி ஒரு பாக்கியம் என் வாழ்நாளில் நடந்தால் அதை விட பெரும் மகிழ்ச்சி இல்லை என்று கூறியிருக்கிறார். சரி புள்ள, அப்ப நீயே செய்ய பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காரு. சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, சிறிது நேரம் கழித்து என்ன பண்ணிருக்காரு, மற்றும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது எப்பயுமே சச்சிதானந்தம் ஐயா அவர்கள் மகான் கூட எப்பொழுதுமே இருப்பார்கள். இரவு நேரத்தில் அவர் அண்ணன் ஜெகதீசன் அங்கு தங்கி இருப்பார் சொசைட்டி. அப்பொழுது சச்சிதானந்தம் ஐயா வந்து 9 மணிக்கு வந்து, ஐயா நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், வந்து திருப்பி உங்களுக்கு பாக்குறேன் அப்படின்னும் போது மகான்கிட்ட ஒரு சோர்வான சூழல் இருக்கு. ஒரு எப்போதும் மகானை ஒரு பிரம்மாண்டமான சிங்கமான பார்த்தவரிடம் ஒரு சோர்வு சற்று தெரியுது, அப்பொழுதும் சற்று தான் தெரியுது. ஒரு பார்த்தவுடன் மகான் அவரை உற்று பார்த்திருக்கிறார். சச்சிதானந்தம் அவரை உற்று பார்த்து, என்ன பிள்ளை இப்படி பாக்குற அப்படின்னு என்ன பண்ணிருக்காரு, அவரை மடியில வச்சு கட்டி கொடுத்துட்டு அவருக்கு நிறைய கொடுத்துருங்க அப்படின்னு. எப்படி இதெல்லாம் பண்ணிருப்பாருன்னா, இவங்க எல்லாமே 20 வயசு. இப்ப எங்க தாத்தாவே மகானை விட 19-20 வயசு சின்னவர், ஒரு குழந்தை போல். 5ஆம் தேதி எங்க தாத்தாவுக்கு கிளம்பவே மனசு வரல, கன்னத்தை உரசி நீ குடிக்கலாம் பிள்ளை, நீங்க இருக்க தாங்க மாட்டேன்னு சொல்லி தான் அனுப்பி வச்சுக்க. 7ஆம் தேதி காலையில 9 மணிக்கு சச்சிதானந்தம் அவர்களை தட்டி கொடுத்து நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அப்பொழுது மகான் அவர்களின் ஐக்கியத்தின் நேரத்தில் என் தந்தையும் வேலையின் சூழலால் வெளியில் இருந்தால் சச்சிதானந்தம் ஐயா அவர்களும் மகானிடம் விடைபெற்று கிளம்பிவிட்டார்கள். அப்போது இருந்த சபை தலைவர்களும் ரகமான ஐயா அவர்களும் அத்தனத்தில் இருந்திருக்கலாம். அடுத்த நிகழ்வு என்னவென்றால், அனைவருமே மீட்டிங் ஹால்ல உட்கார்ந்து மகான் அவர்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று அவரை ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு போயிருந்தார்கள். ஒரு 10:30 மணி அளவில் மகான் வழக்கமாக 10:30 மணி அளவில் காஃபியோ டீயோ இல்ல பால் விஷயங்கள் எது அவருக்கு விருப்பம் இருக்கோ ஒரு சிறு லெவலில் எடுத்துக்குவாங்க. அந்த நேரத்துல மகானுக்கு அந்த நேரம் அந்த விஷயம் போய் பார்க்கும்போது, இது யார் போய் பார்த்தான்னு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது அப்படியே பதிவிடுறாங்க. என் தந்தையோ சச்சிதானந்த ஐயாவோ அந்நேரத்தில் இல்லை என்று பதிவிட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் யார் போய் பார்த்தாங்க பார்க்கும்போது, மகான் சற்று சோர்வான சூழலில் இருக்கும்போது உடனடியாக வெளியில் வந்து மற்ற அனைத்து குருமார்களிடம் சொல்லி ஒரு டாக்டர் வந்து உடனடியாக முதல் உதவி செய்திருக்கிறார்கள். முதல் உதவி செய்த பிறகு உடனே GH ஹாஸ்பிட்டலுக்கு உடனடியாக டாக்டரா எல்லாமே பண்ணியிருக்காங்க. அந்த காலகட்டத்தை கொண்டு போயிருக்காங்க. ஆனா அந்த டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட், மகானவர்கள் முன்பே, நீங்கள் வருவதற்கு முன்பே ஐக்கியமாகிவிட்டார்கள் என்ற செய்தியை தெரிவித்தார்கள். எண்ணற்ற விவரிக்க முடியாத வேதனையில் புதுச்சேரி சபைக்கு மிகவும் தத்தளித்தார்கள். பிறகு ஒரு கார் மூலம் MA ரகுமான் அவர்களும் என் ரத்தினம் அவர்களும், இது சிஏ ரத்தினம் அல்ல, என் ரத்தினம் அவர்களும், புதுச்சேரி சபையான அவர்களும் ஒரு கார் மூலம் நம் சபைக்கு இங்கு மகான் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டார்கள். மகான் குடும்பத்தின் ஒரு பெரும் பாக்கியத்தால் ஐயா ஜானி பாக்ஷா ஐயா அவர்கள், MP சம்பந்தம் அவர்கள், பொன்னுசாமி அவர்கள், இவர்கள் மட்டுமல்ல, உலகில் உள்ள அனைத்து தலைவர்களும், தமிழகத்தில் உள்ள அனைத்து குருமார்களும், இங்கு அருகில் இருக்கக்கூடிய அனைத்து குருமார்களுடைய ஒத்துழைப்போடும் அதற்கு நிகராக மகான் குடும்பத்தாருடைய குரு பதவியாளர்களும் மெய்ப்புணர்வாளர்கள் விசுவாசமும் அதே விசுவாசத்தோடு மகான் குடும்பத்தாரோட ஒத்துழைப்போடும் இங்கு மகான் உடல் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டது. உலகில் உள்ள பல குருமார்கள், வேதாத்திரி மகரிஷி உட்பட இங்கு வந்து மகானுக்கு அஞ்சலி செலுத்தி 8/1/1981 மாலை நம் அருகில் இருக்கக்கூடிய சமாதியில் மகானின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. சொல்லும் பொழுதே
இதை நான் எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். மகானை நானும் பார்த்திருக்கிறேன். ஒரு 2 வினாடிகள் உங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். எனக்கு விவரம் தெரியாது. நான் 79 பிறந்தேன். மகான் 81 இருந்தார். அந்த கடைசி நிகழ்வு வரும்போது எங்க ஃபேமிலியோட போயிட்டு இருந்தபோது என்னோட கத்தல் சத்தம் கேட்டு எனது தாத்தாவும் தந்தையாரும் கண்ணசைவால் வெளியில் போக செய்துவிட்டார். வெளியில் போக சொல்லிட்டாங்க. அந்த ஒரு குடுப்பன அவர் பார்வை என்னையும் பட்டிருக்கிறது என்பதில் இதை நான் மிக பாக்கியத்தோடு உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு விவரம் தெரியல. மகான் எப்படி இருப்பாரு எனக்கு தெரியாது. நாங்க பார்த்துருக்கோம். இப்ப ஞானசிங்கம் ஐயா, சமாதானம் ஐயா சொன்னது அவங்க அப்பா வந்து ஞானசிங்கம் ஐயா 44லயே வாங்கியிருக்காங்க. மகான் தீஷா வாங்கியிருக்காங்க. ரொம்ப சீனியர் அவங்க தான். அப்ப அந்த மாதிரி வாங்கியிருக்கும் போது அந்த தலைமுறை சொல்லும் போது நான் இந்த வரைக்கும் பேசுறதே இல்லை. அது பேசும்போது ஏதோ ஒரு இருக்கமோ 3 தலைமுறையாக நாங்கள் தீட்சை வாங்கினாலும் மகானின் பார்வை 5 தலைமுறை வரைப்பட்டது. எங்க தாத்தாவோட அம்மா பார்த்திருக்காங்க கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன்ல. அது ஒரு பெரிய நிகழ்வு. அதற்கான நேரம் இல்லை. லாஸ்டா மகான் ஐக்கியத்துக்கு முன்பு எனக்கு தந்தையாருடைய தாயார் சிறு வயதிலே இறந்தாங்க. அவங்களோட அம்மா பார்த்திருக்காங்க. அவங்க தான் தூக்கிட்டு வெளில போயிருக்காங்க வீட்டுக்கு. ஏன் இதை பதிவு பண்றேன்னா, இந்த இடம் போல வேற எந்த இடத்திலும் இதை பதிவு செய்வதற்கு மகானின் அனுமதி இருந்தால் மட்டுமே இந்த இடத்தில் ஐயாவுடைய வந்திருப்பாங்க. அந்த ஒரு சூழல், ஐயாவுடைய சூழலும் அனுமதியும் எனக்கு கிடைத்ததில் மகானின் பாக்கியமே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. ஒரு அம்மா கோஷவை சேர்ந்தவர்கள் பேசுவார்கள். பரஞ்சோதி மகானி நல்லாசியும் எனக்கு உபதேசம் தந்த வேதாந்த சுவாமி அவருடைய நல்லாசியும் பெருமிக்க சந்தோஷம். இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் குரு மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய சந்தோஷத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய சந்தோஷத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மூர்த்தி ஐயா அவர்கள் வந்து இன்னும் எவ்வளவு சிறப்பா பண்ணணும்னு இன்னும் சின்னதா அவருக்கு அந்த சிந்தனையிலே இருக்காரு. இன்னும் எப்படி எல்லாம் சிறப்பா செய்யலாம் இந்த விழாக்குல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விழாக்கும் பண்ணிட்டே இருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமா இருக்கு. இப்போ பேசினாரு ஐக்கிய தினத்தையே நம்ம கண் முன்னாடி காட்டுற மாதிரியே இருக்கு. ஐயா அவங்க பேசினாரு. டான்ஸ் ஐயாவுடைய மகன் ஐக்கிய தினத்தையே கண் முன்னாடி கொண்டு வந்தாரு. ஏன் அந்த இடத்துல நம்மளாம் இருக்கிற மாதிரியே ஒரு நிகழ்வு. ரொம்ப எனக்கு வந்து இது ரொம்ப ஒரு நிகழ்ச்சியா இருக்கு. ஏன்னா அவர் சொல்ல நம்ம இல்லை அப்போ இருந்தாலும் அதை சொல்ல மகான் வந்து இப்படி இருக்காருன்னும் போது அது எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு. ஐக்கிய தினத்துல எல்லாரும் கூடி இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். அறிவையறிந்தோ அன்பை மறவர் பொருளை அறிந்தோ புகழை விரும்பார் கருவையறிந்தோ கடவுளை நாடா குருவை அடைந்தறிந்தோ குறை இருக்காதா சந்தோஷம். ஞானத்தை தேடி நல்ல குருவையும் தவத்தையும் பெற்று தன்னிலை இன்பத்தில் மகிழ்ந்திருக்கிறார். நல்ல குரு எங்க தேடும்? நல்ல குருகள் தவத்தையும் பெற்று இன்பத்தில் மகிழ்ச்சி. நல்ல குருவை எங்க தேடுறது? ஒரு குரு வந்து மூலாதாரத்திலிருந்து எழுப்பி நெற்றியிலையும் உச்சியிலையும் அதை சுழன்று மெய்யறிவாக இருந்த அந்த ஞானத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய நிலைக்கு நீங்க வந்தீங்கன்னாவே உங்களுடைய குரு நல்ல குரு. அந்த நிலைக்கு யார் அந்த உணர்றீங்களோ அவங்களோட குருவெல்லாம் உங்களுக்காக வந்தவங்க தான் நல்ல குருன்றது இல்ல. அந்த மெய்யறிவை உணர்ந்தீங்களா அப்போ அந்த குரு கிடைச்சிட்டாங்க. அதுதான் நான் சொல்றேன். ஞானத்தை தேடி மகன் ஒரு வாக்கியம்
அப்படி போட்டார் முன்னாடியே. அப்ப நீங்க எதை தேடக்கூடியவர்கள், எதை தேடக்கூடியவர்கள் அப்படின்னா ஞானத்தை தேடி அது போட்டார். அதை தேடக்கூடியவர்களா இருந்தால் அந்த குரு உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா. பெற்றவரும் தாயல்ல, பாலூட்டியவரும் தாயல்ல, வளர்த்தவரும் தாயல்ல, அறிவை அறிவித்தவரே தாய் சொல்றாங்க. அப்போ அந்த நல்ல குரு கிடைக்கணும்னா நீங்க எதை கூடியவர்களா இருக்க வேண்டும், வேற எதையோ தேடக்கூடாது. அப்ப அந்த மாதிரி குரு தான் கிடைப்பாங்க. ஞானத்தை தேடக்கூடியவராக இருந்தால் அந்த குரு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பார். அவரே நல்ல குரு, அவரிடமே நல்ல தவம் உங்களுக்கு பெற்றுக் கொள்ளப்படும். கரத்தில் ஒரு இடத்தில் கலந்த ஞான பாகை, கனலான கனல் முளக்கனலால் மூட்டி மூட்டி, கம்ப நுனி வழியாய் கண்மூக்கு மத்தியில் ஊட்டி ஊட்டி, கருத்து திசைந்த சுவையை கபாலம் ஏற்றி ஏற்றி, தன்மணி போல் ரசமணி திரள திரள, கண்ணுக்கு தெரியாத திரையாரும் தன் திறமையால் திறக்க திறக்க தற்காரணம் தானே அறியலாம். ஒரு விஷயம் மெய்யுணர்வு அடைஞ்சவங்கலாம் ஏதோ பிரச்சனை, எனக்கு எங்க வீட்டுல கத்திக்கிட்டாரு, எங்க வீட்டுல இந்த பிரச்சனை, அவ்வளவுதான் கண்ணு தண்ணி வந்து. அது மகான் என்ன சொல்ல முதல்ல மெய்யுணர்வு உணர்ந்த, மெய் உணர்வு உணராமையே பிரச்சனை எப்படி வரும், அந்த வல்லமை உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? திட சித்தம் வரணும் இல்லையா, எதையும் தாங்குற இதயம், தைரியம், துணிவு, அது மெய் உணர்வுல தான் கிடைக்கும். முதல்ல அதை கரெக்டா நம்ம பண்ணோம்னா எந்த பிரச்சனையில இருந்தும் வெளியே வந்துடலாம். எதுவுமே நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால பெண்கள் வர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க போல. ஏன்னா சின்ன பிரச்சனை நடந்தா கூட என்ன பண்றாங்க, அழுதுறாங்க. அழுது கண்ணுல இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்ப எதை தீக்கிறது? அதுதான் உங்ககிட்ட ஒரு பொருள் கொடுத்துருக்கோம், மெய்யும் ஒரு கொடுத்துருக்கோம். அது உணர்ந்துட்டே இருக்கோமா, அந்த வல்லம் உங்களுக்கு தானா வந்துடும், அந்த தைரியம் வந்துடும். என்ன சொல்றாரு மகானே, உருக்கமும் உணர்தலும் விசுவாச உணர்வும் இருந்தால் தொல்லை நோயும் தானே விலகும், தானே விலகி நிற்கும். எது இருந்தா அப்ப அது இருந்துதான் நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணிப்போம். நம்மளே ஆராய்ச்சி பண்ண, உருக்குமா, உருகணுமா, உணர்ந்தோமா, விசுவாசம் இருந்ததா? அப்ப அது இல்லைன்னா அப்ப அதான் தேடணும். அப்பதான் அது விலகி நிற்போம். அது மகன் என்ன சொல்ற, போயிடும் சொல்ல, விலகி நிற்குமா. தூரமா பாத்துக்கணும். டக்குன்னு இது குறைஞ்சதுன்னா அது வரும். எது குறைஞ்சதுன்னா உருக்கம் உணர்தல் விசுவாசம் குறைஞ்சதுன்னா விலகி பார்த்துட்டு பாருங்க, அது வரும். அப்போ இது மூணுத்தையும் வச்சுக்கப்பா பாதுகாப்பா நீங்க இருக்கலாம், அது விலகி நிற்கும் அப்படின்னு. அப்பதானே அந்த ஆராதர திரை ஒண்ணு இருக்குதான். இங்க அதுக்கெல்லாம் நம்ம இன்னும் அந்த ஆராதர திரை 5 திரைகளும் ஒவ்வொரு சூக்குமத்துலதான் இருக்காது. அந்த சூக்குமத்துல இருக்கிற அந்த திரை என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் திரை பரிசுகளை கொடுக்குது, 2வது திரை சுவையை கொடுக்குது, 3வது திரை வாசனையை கொடுக்குது, 4வது திரை ஓசையை கொடுக்குது, 5வது திரை பாதை கொடுக்குது. 6வது திரை மட்டும்தான் இவங்க ஆராய்ச்சி கொண்டு போதுனாங்க. அப்ப அந்த ஆராய்ச்சிக்கு கொண்டு போன பிறகுதானே என்ன விஷயம் நமக்கு தெரியும். அந்த அறிவு போயிட்டு இருக்காங்க. இந்த 6 அறிவிலே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம எல்லாத்தையும் மாட்டிக்கணும். எல்லாத்தையும் மாட்டிக்கினேன், அங்க என்னென்ன சொல்றாங்களோ அதை இது பண்ணிக்கினேன், அவன் இதை சொல்லிட்டான், அவன் அதை சொல்லிட்டான், போகும் எல்லாத்துலயும் நம்ம போய் மாட்டிக்கணும். அந்த அறிவுக்கு போயிட்டு இருக்காரு மகன். அந்த அறிவுக்கு போறது ஒரே வழி, இந்த மெய்யுணர்வு உணர்வு தவிர வேறு வழியே கிடையாது. நான் சொல்றேன் உங்களுக்கு, அந்த மெய்யுணர்வுல உணர்ந்து 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 அறிந்து 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 சொல்றாரு மகன். என்ன சொல்றாரு, அறிந்து 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 பார்த்தீங்கன்னா தான் ஞானம் கிடைக்கும். அதே அறிந்து அறிந்து பாரு, அறிந்தறிந்து கொள்வது ஞானம், அறிந்தறிந்து விடுவது ஞானம். அதை அறிந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம மெய்யுணர்வு வாங்கிட்டு அதை அறிந்து கொண்டிருக்கிறோம். அறியறதுக்கு நமக்கு எல்லா விஷயம் நடந்ததால அறிஞ்சுக்க முடியும். எனக்குள்ளே நான் இடத்துல போயிடுறேன், அங்க இங்க தனியா இருக்கிறத எப்படி தெரிஞ்சுக்குவேன்? எல்லாருடைய ஒட்டி வாழ்ந்து இது பண்ணிக்கிறார் மகன். எல்லாருடைய உலகத்தோட ஒட்டி வாழ்ந்து புத்தி அடைந்து கொள்ளுங்கள் என்றார். புத்தி அடைந்து கொள்ளுங்க பெருசு கிடையாது, அறிவை அறிந்து கொள்ளுங்கள். அந்த அறிவை அறிந்து கொள்ளுங்கள். அது என்ன அறிவு, யாரு நீ யாரு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த. அப்போ அதுக்கு போனோம் அப்படின்னா நம்ம அந்த மெய்யுணர்வை உணர்ந்து 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 அறிந்து 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 அப்போ அது வருந்தானே, பிரச்சனைகள் வருந்தானே. ஒரு குடும்பத்துல ஒரு மெய்யுணர்வாளர் இருக்கிறாரு, 4 பேர் மெய்யுணர்வாளர் இல்ல, நீங்க எப்படி சமாளிப்பீங்க? நீங்க உணர்ந்து போயிருக்கீங்க, உங்களை தியானம் பண்ணவே விட மாட்டாங்க. அப்ப நீங்க எப்படி சமாளிப்பீங்க? அறிந்தவன் புத்திசாலி எப்படி வேணா கவனிப்பாங்க. அதான் நதியும் போட்டுக்க
தெரியாதுன்னு சொல்லாதீங்கப்பா. புத்திசாலி எப்படி வேணா கவனிப்பான். அதை எப்படி சொல்றாரு, மலை மேல உச்சிக்கு போக நினைக்கிறவன் எப்படி வைக்கணும்? மலை மேல ஏறி இருக்கான்பா, உச்சிக்கு போனோம். அவனுடைய லட்சியம் தான் உச்சி அடையணும். அவன் எப்படி போகணும்? கொஞ்சம் தடுமா இருந்தாலும் கீழே வந்துருவான், மறுபடியும் மலையில ஏறணும். ஏன் அப்போ அந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருக்குங்க. சிறப்பாக வாழ்ந்தாலும் எச்சரிக்கை மிக மிக அவசியம் சொல்றாரு. இந்த காலகட்டத்தில் அது முக்கியமா தேவை. ஏன்னா மெய்யுணர்வாளருக்கு ரொம்ப எதுவுமே தெரியாதவங்களா இருந்தா கூட சீக்கிரமா ஏமாந்துருப்பாங்க. அதனால புத்திசாலியா இருக்கின்ற தெரிஞ்சுக்கோங்க, யாரு என்ன விஷயம், எது என்ன பண்ணலாம், எப்படி அதை சமாளிக்கலாம், வீட்டுல ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அதை எப்படி இது பண்ணலாம், யாராருக்கு குணங்கள் எப்படி, இதை தெரிஞ்சு வைக்கதான் மெய்யறிவு. வேற ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போனீங்க. ஏன்னா ஈசன் தான் மனிதன் ஆயிருக்கிறான். இங்க இருக்கிற ஈசன் கிட்ட இருந்து நீங்க இது பண்ணணும் இல்லையா? அப்ப அந்த ஈசன் தான் மனிதன் ஆகிறான்னா மனிதன் கிட்ட தான் நீங்க வாழணும். எங்கேயோ இல்ல ஈசனு, எல்லாரும் ஈசன் தான் தெரிஞ்சுக்கல. அந்த அனுபவத்துக்கு வரும்போது அந்த விஷயம் தான் தெரியும். அப்ப அதை தெரிய 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 குடும்பத்துலதான் மிக ரொம்ப அவசியம். இந்த மெய்யுணர்வு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு மிக அவசியம். அது சொல்றேன். ஏன்னா இப்போ நான் வரும்போதே கர்மசிரம் என்ன சொன்னாங்க, மகான் கிட்ட உபதேசம் வாங்கினவங்க இவரு பக்கத்துல உட்காந்துருக்காரு அப்படின்னா, அப்படியா பெரிய விஷயம் ஆச்சு. மகான் கிட்ட உபதேசம் வாங்கினா எவ்வளவு பெரிய விஷயம். அப்பேற்பட்ட குருகிட்ட வாங்கியிருக்காருன்னு ஒரு சந்தோஷம். அவர் பேரே சமாதானம் அப்படின்னாரு. அப்படியா சமாதானமே உட்காந்து இருக்காரு. உங்களை வரவேற்கிற மாதிரி அங்க வரும்போதே ஒரு மகிழ்ச்சியான செய்தி. சமாதானமா ஒரு பேரு. ஆனா அவரே உட்காந்துருக்காரு, பெரிய விஷயம். இந்த மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி மகான் காலத்துல எப்படி போராடி இருப்பாரு பாருங்க. இப்பயே இந்த மெய்யுணர்வு வாங்கிட்டா என்ன விஷயம் நடக்குது, எது நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதுக்குதான் நான் சொல்றேன்னா மெய்யுணர்வை உணர்ந்து பாருங்க. அந்த ஆராய்ச்சிக்கு போயிடுங்க. வெறும் தவம் மட்டும் பண்ணிட்டு இருந்தா பத்தாது. ஆராய்ச்சிக்கு போயிடுங்க. ஆராய்ச்சினா ஒண்ணும் கிடையாதுப்பா, அந்த அனுபவங்கள் தான். என்ன சொல்றது, அந்த அனுபவங்கள் தான் ஆராய்ச்சியா இருக்கு. காணும் பொருள் எல்லாம் கடவுள் மயமே, காணும் பொருள் எல்லாம் அன்பையும் சேர்க்கையே, காணும் பொருள் எல்லாம் காண்பவன் அறியே, காண காண முற்பட்டவனே கடவுள் ஆன. இப்ப நம்ம எதுல இருக்கோம்? நம்ம இந்த வரிசையில நம்ம எதுல இருக்கோம் புரியுதுங்களா? மூணாவது மூணாவது ஞான நிலைக்கு வந்துடணும். ஃபர்ஸ்ட் நிலை பக்திமா இருக்கும், ரெண்டாவது நிலை ஆராய்ச்சி ஆகணும், மூணாவது தான் அந்த அறிவாளிக்குள்ள வந்து அதுல இருந்து போனீங்கன்னா காண காண உட்பட்டவனே கடவுள் ஆகும். இப்போ அந்த இடத்துல நம்ம வந்துடும். அந்த இடத்துக்கு வந்த பிறகுதான் இருநிலைனா என்ன அப்படின்ற விஷயமே நமக்கு தெரிய வரும். அதனால எல்லாரும் மெய்யுணர்வை உணர்ந்து அப்பதான் அந்த அந்த தொலை நோயிலிருந்து விலகி நிற்கும். அதை கிட்ட மட்டும் சேர்த்துக்காதீங்க. அந்த தொலை நோயை மட்டும் கிட்ட சேர்த்துக்காதீங்க, ரொம்ப கஷ்டம் அது. அதுக்கே இந்த உருக்கம் உணர்தல் விசுவாசத்தை கைவிடாதீங்க. அது கண்ணோன்னா மெய்யுணர்வை நீங்க உணரணும். நீங்க பாருங்க, யாருமே போய் முதல்ல மெய்யுணர்வை கவனிப்பா. உணர்வை கவனிப்பா. உணர்வை கவனிச்சேன்னா எல்லா பிரச்சனைக்கும் முடிவாது. அதுவே சொல்லும். உணர்வே உங்களை வழி நடத்தும். உணர்வே உங்களை எங்க என்ன பேச வைக்கும், எப்படி எல்லாம் உங்களை விலகி கொண்டு வரணும்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, சந்தோஷம்.